Hi friends, என்னோட பேரு சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சாவரின் கோல்டு பாண்டை பற்றி தான். ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஏன் இன்னும் இஷ்யூ பண்ணலை, நெக்ஸ்ட் இயர் வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்களா, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சோஃபார், சப்போஸ் இந்த சாவரின் பாண்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா இதனால என்ன இம்பாக்ட் ஆகும், நம்ம வேற எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சாவரின் பாண்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சாவரின் பாண்ட் வந்து 2015 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் கோல்டு வந்து அதிகமாக கோட் ஆகிட்டு இருந்ததுனால அதோட வால்யூமை குறைக்கிறதுக்காக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த சாவரின் பாண்ட் அதே ப்ரைஸ்க்கு வாங்கலாம், சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும், ப்ளஸ் இம்போர்ட் பண்ணுற கோல்டோட வால்யூமும் குறையும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த சாவரின் பாண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி 9 வருஷம் ஆயிடுச்சு. 2015 ஆரம்பித்த இந்த சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூ வந்து 2024 பிப்ரவரி வரைக்கும் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் 2024 அப்புறம் இன்னும் இஷ்யூ பண்ணலை. அதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 9 வருஷத்தில் எவ்வளோ சாவரின் பாண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா எடுத்து வந்திருக்கேன். இந்த டேட்டா வந்து ஆர்பிஐ வெப்சைட்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த டேட்டா வந்து டிசம்பர் 18 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா என்னன்னு பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட வந்து 67 டிரான்ச்சஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 15 கோடி கிராம்ஸ் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் மூலிமா வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னைக்கு ரேட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் 1 இயர்ல இருந்து ரிடம்ஷன் பண்ண கேட்டகரிலாம் ரெடியூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி மதிப்புள்ள கோல்டு வந்து ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமெச்சூர் ரிடம்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பாண்டு முடிஞ்சதாக இருக்கலாம், இல்லை கேன்சல் பண்ண பாண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 கோடி கிராம்ஸ், அதாவது 10,000 கோடி மதிப்புள்ள கோல்டு வந்து ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.5 கோடி கிராம்ஸ் கிட்ட வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதோட மதிப்பு இன்னைக்கு ரேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 கோடி. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னமோ வந்து ஒரு 70-75,000 கோடி தான் இருக்கும். ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,10,000 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து கவர்மெண்ட் இந்த பாண்டை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா 2015 இந்த கோல்டு பாண்ட் ஆரம்பிக்கும் போது அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2,900 3,000 கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு ரேட்ல இது வந்து 7,000 ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட யாரெல்லாம் 2025 2016-17 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் டபுள் தி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அது கூட உங்களுக்கு வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து 3,000 கோடி கிட்ட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸஸா மக்களுக்கு திருப்பி பே பண்றதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீமை கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால இம்பாக்ட் ஆக போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோல்டை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிளட்லேயே இருக்கு. நம்ம இந்தியா தான் வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ், அதாவது USA, ஜெர்மனியை விட அதிகமாக கோல்டு வாங்குற நாடு. கிட்டத்தட்ட 11% ஆஃப் த கோல்டு வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு வேர்ல்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோல்டு பீரியட்லாம் இருக்கிறதுனால நம்ம கோல்டு இப்போ சாவரின் பாண்ட் மூலிமா வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து பிசிக்கல் கோல்டு இல்லை டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரி தான் நம்ம போய் வாங்க போகிறோம். ஸோ 2024 பட்ஜெட்டில் ஆல்ரெடி வந்து இந்த கோல்டு இம்போர்ட் ப்ரைஸை வந்து 15% 6% குறைச்சிருக்காங்க. என்ன ரீசனுக்குன்னா நிறைய சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் முடிகிறதுனால இதோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா இஷ்யூ பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த இம்போர்ட்டை குறைச்சாங்க. பட் வந்து கோல்டு வந்து அந்த அளவுக்கு விழலை. ஒரு 300 to 500 ரேஞ்ச் தான் விழுந்ததுனால விழுந்து ஒரே மாதத்தில் திருப்பி ரீகெயின் ஆகிடுச்சு. ஸோ இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அகெயின் நிறைய லாசஸ், அவங்க வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தது சூழ்நிலைனால இந்த வருஷம் அவங்க இஷ்யூ பண்ண போகிற பாண்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. SGPக்குன்னு அலோகேட் பண்ண ஃபண்டு கூட லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 40% வந்து கம்மியாக தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே டிஸ்கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு வந்து கம்ப்ளீட்டாகவே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன் நம்ம வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கியிருப்போம்? ஒரு கோல்டு வாங்கும்போது அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணி அகைன் நம்ம கோல்டு நம்ம திருப்பி வைக்கும்போது அது என்ன ரேட் அந்த கோல்டு இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செலவு பண்ண செய்கூலி சேதாரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறனால தான் வந்து இப்போது நம்ம எல்லாருமே வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வந்து வாங்க ஆரம்பித்தோம். இப்போ இது டிஸ்கன்டினியூ பண்ணுறதுனால என்ன மாதிரி இம்பாக்ட்லாம் வரலாம் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட், லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவரின் பாண்ட் கோல்டு தான்.
இந்த பாண்டுக்கு ஈக்குவலாக எங்கேயுமே வந்து லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு எங்கேயுமே இந்த அளவுக்கு வரலை. ஏன்னா கோல்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன்ஸு கொடுத்துருக்கு. பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் டீல் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால இம்பாக்ட் ஆக போகிறது நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் தான். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இந்த சாவரின் கோல்ட் பாண்டில் இனிமேல் அவங்களால இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக வேற மீடியமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி நம்ம பார்ப்போம் பின்னாடி. இப்போ இவங்க வந்து சாவரின் கோல்ட் பாண்டை வந்து ஸ்டாப் பண்ணதுனால இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற கோல்டோட வால்யூம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்படி அதிகமாகும் போது அகைன் அவங்க வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கோல்டு ப்ரைஸ் இன்னும் அதிகம் தான் ஆகும். இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் 7120 ரூபாய்க்கு மேலே இருக்கு. இன்னும் அவங்க வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து இன்னும் ஒரே வருஷத்தில் 8000-8500 தாண்டறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு, அதாவது பிபிஎஃப், நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ், அப்புறம் மற்ற பாண்ட்ஸு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஏன்னா வந்து மற்ற இதில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா வராது. ஸோ ஐடியலி நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்குவாங்க, இல்லைன்னா டிஜிட்டல் கோல்டு போய் வாங்குவாங்க. ஸோ இதனால் வந்து ரிஸ்க் நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதை வைக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி வேணும், ஒரு லாக்கர் வேணும். அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இன்கேஸ் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு போனீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ, டிமேட் அக்கௌண்ட் ஃபீ, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது எல்லாமே வந்து அதில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்குறது பதிலாக காயினாக வாங்கி சேமிச்சிக்கலாம். ஸோ காயினுக்கு வந்து பிரிண்ட் சார்ஜ் மட்டும் போட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதனால செய்கூலி சேதாரத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக வாங்கணும் அப்படின்னா கோல்டு ETF இல்லை கோல்டு பீஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுது. இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு டெய்லியும் ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் என்னன்னா ETF கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து SIPO இல்லை வந்து லம்சமோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெத்தடில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஒன்று வந்து ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், ப்ளஸ் இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹவுஸுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ETF இல்லை கோல்ட் பீஸ் இதுலேயே வந்து நீங்கள் SIP மூலிமா வந்து SIP மாதிரி நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஐடியா. இன்கேஸ் நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு அக்யூமுலேட் பண்ணோம்னா. ஓகேங்களா? ஃபிசிக்கலாக கோல்டு அக்யூமுலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஜுவல்லரி வேணும் அப்படின்னா ஜுவல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காயினாக வாங்குங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அண்ட் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். சாவரின் கோல்ட் பாண்ட் டிஸ்கன்டினியூ பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரி இம்பாக்ட்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு ஒரு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. See you next video.